1982 263 பேர் கொண்ட ஒரு ஃப்ளைட்டு இந்தோனேஷியா மேலே பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு பைலட்ஸ் எல்லாருமே ஃப்ளைட்டுக்கு முன்னாடி விண்டோவில் ஒரு ப்ளூ கலர் வேவ்ஸ் வரதை பார்க்குறாங்க. இது என்ன ஏதுன்னு புரியாத சமயத்தில் திடீர்னு 4வது இன்ஜின் ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது மீதி இருக்கிற 3 இன்ஜினும் ஒர்க் பண்ணாமல் ஆயிடுச்சு. 37,000 ஃபீட்டில் இருந்த இந்த ஏரோப்ளேன் அடுத்து 15 நிமிஷத்தில் 15,000 அடிக்கு வந்துச்சு. ஆனால் இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியுமா? கடந்த ஒரு மாசமா இந்தோனேஷியாவில் ஒரு வேல்கனோ எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த வேல்கனோவில் இருக்கிற கோல்டு டஸ்ட் இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின்குள்ளே போய் அந்த ஹாட்டான இன்ஜினில் அது மெல்ட் ஆகி அது இன்ஜினை ஜாம் பண்ணிருச்சு. ஸோ இதனால தான் 4 இன்ஜினுமே ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. இது வெதர் ரிப்போர்ட் ரேடாரில் காமிக்காததுனால தான் முன்னாடியே அவங்களால பிளான் பண்ணி வரவும் முடியல. ஸோ சரி, இந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் 12,000 அடிக்கு வந்த இந்த ஃப்ளைட்டு திடீர்னு ஒரு இன்ஜின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஓகே, மீதி இன்ஜினும் ஸ்டார்ட் ஆயிரும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மீதி 3 இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஆனால் பைலட்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டை இதை லேண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் இருந்த 263 பேரும் சேஃபாக வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருந்து தான் இனிமேல் வால்கனோ எரப்ஷன் நடக்கிற எந்த இடத்துக்கும் மேலேயே ஃப்ளைட் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணி